தாவேகா தலைவர் விஜய் கைதாகிறாரா? உச்சக்கட்ட அதிர்ச்சியில் தாவேகாவினர். சற்றுமுன் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். என்ன நடந்தது? அதாவது தாவேகா தலைவர் விஜயின் சேலம் பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பரிதாபமாக பலியாகி உள்ளார் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஈரோடு கூட்டத்தை அடுத்து 55 நாட்களுக்கு பிறகு மீண்டும் பொது வெளிக்கு வந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள கேவிபி கார்டனில் பகல் 12 மணிக்கு தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. QR கோடு குறியுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு 7 இடங்களில் பார்க்கிங் வசதி, கழிவறை, குடிநீர் வசதி, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக செல்ல 2 நுழைவாயில்கள், கண்காணிப்பிற்காக 25 சிசிடிவி கேமராக்கள், 15 மருத்துவ குழுக்கள், 6 மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன. 250 பேருக்கு ஒரு கேலரி என மொத்தம் 20 கேலரிகள் அமைக்கப்பட்டு இருந்தன. கேலரியிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். விஜயை பார்ப்பதற்காக ஏராளமானோர் அங்கே வந்திருந்தனர். அதே சமயம் மைதானத்தில் நிர்வாகிகள் மட்டுமே இருந்த நிலையில் கூட்டம் பெரிதாக இல்லாததால் வந்திருந்த பொதுமக்களும் பிறகு உள்ளே செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. விஜய் ஏற்கனவே கரூருக்கு சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இதனை அடுத்து சேலத்தில் நடந்த கூட்டத்திலும் ஒருவர் உயிரிழந்து இருக்கிறார். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே கூட்டத்தில் இன்னொருவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். அந்த பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு விஜயின் அலட்சியம் மற்றும் தாமதமான வருகையே காரணம் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஏனோ தானோவென்று செய்த ஏற்பாடுதான் காரணம் என பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அது மட்டுமின்றி சம்பவம் நடந்த இடத்துக்கு விஜய் நேரில் செல்லாததும் ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்தித்தது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்திற்கு நேரில் வரவழைத்து ஆறுதல் சொன்னதும் பெரிய கண்டனத்தை பெற்றுக் கொடுத்தது. துக்கம் நடந்த வீட்டுக்கு நேரில் சென்றுதான் ஆறுதல் சொல்ல வேண்டுமே தவிர நிதி உதவி, பொருளுதவி அளிப்பது போல் நேரில் வரவழைத்து ஆறுதல் சொல்லுவது நல்ல பழக்கம் கிடையாது. இப்படிப்பட்ட ஐடியாவை எல்லாம் விஜய்க்கு யார்தான் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுதே இப்படி என்றால் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்ன செய்வாரோ என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது பாய்ந்தன. கரூர் பிரச்சனை பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இனிமேல் விஜயின் கூட்டங்களில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடக்காது என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்தார்கள். அதே நம்பிக்கையோடு சேலத்தில் விஜய் நடத்திய கூட்டத்தில் பலரும் பங்கேற்றார்கள். கொளுத்தும் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் விஜயின் 20 நிமிட பேச்சை அனைவருமே கேட்டார்கள். ஆனால் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு முறையான அடிப்படை வசதியை இந்த முறையும் தாவேகாவினர் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக வெயிலில் நின்றதன் காரணமாக மயங்கி விழுந்து சூரஜ் என்ற இளைஞர் உயிரிழந்து இருக்கிறார். இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் இன்னொரு தகவலும் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. அதாவது சூரஜ் மட்டுமின்றி சேலம் கூட்டத்தில் இன்னொருவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கிறது. இது மேற்கொண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகாவினர் கூட்டத்திற்கான அடிப்படை வசதிகளை துளி கூட செய்யாததுதான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பலரும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். மேலும் விஜயின் கூட்டங்கள் வர வர பிணக்கிடங்குகளாக மாறத் தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனங்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. மேலும் மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் பொதுக்கூட்டத்தில்
பங்கேற்க வந்தவரா அல்லது பொதுக்கூட்டத்திற்கான பணிகளை செய்ய வந்த தொழிலாளியா என்பது குறித்து சேலம் மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாரடைப்பால் சூரஜ் மரணமடைந்தது வேதனை அளிக்கிறது என குறிப்பிட்டு தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் இரங்கல் தெரிவித்து இருந்தார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தாவேகா சார்பில் சேலத்தில் நடைபெற்ற கூட்டத்தை காண வந்த சூரஜ் என்ற இளைஞர் திடீர் உடல்நலக்குறைவால் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். அவருக்கு உடனடியாக முதலுதவி செய்யப்பட்டு தாவேகா கழக நிர்வாகிகள் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மாரடைப்பால் சூரஜ் மரணமடைந்தது வேதனை அளிக்கிறது. இளைஞர் சூரஜின் இந்த எதிர்பாராத மரணத்திற்கு எங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பதிவிட்டு இருந்தார். இந்த நிலையில் விஜயின் கூட்டத்தில் மரணமடைந்த சூரஜுக்கு உடல்நல பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் தாவேகாவினர் கூறுவது உண்மை கிடையாது என்றும் சூரஜின் நண்பர் மணிகண்டன் தெரிவித்து இருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சூரஜ் வெள்ளி உருக்கும் தொழில் செய்து வருகிறார். அவருக்கு உடலில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். விஜயை பார்க்க வேண்டும் என கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். சென்ற இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவரை எனக்கு 20 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கு எந்தவித உடல்நலக் குறைபாடும் இல்லை என்று அவர் தற்போது உண்மையை உடைத்திருக்கிறார். தாவேகாவினர் கூட்டத்தில் இருந்த இளைஞர் உடல்நலக் குறைபாடு காரணமாகத்தான் இறந்துள்ளார் என்று பழியை போட்ட நிலையில் தற்போது அவருடைய நண்பர் இப்படி கூறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்னொருவரும் உயிரிழந்திருப்பது விஜய்க்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே கரூர் சம்பவத்தின் போது தாவேகாவினர் பலரும் தலைமறைவாகி இருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த உயிரிழப்பிற்கு விஜய்தான் காரணம் என்று பலரும் கூறி வருகின்றனர். மேலும் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்தே அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வருகிறது. அவர் மக்களை சந்திப்பது இல்லை, பனையூர் பண்ணையார், ட்விட்டரில் அரசியல் செய்யும் அரசியல்வாதி என்றெல்லாம் பல அரசியல் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர். அதிலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியான போது அந்த இடத்தை விட்டு விஜய் ராக்கெட் வேகத்தில் சென்னை வந்து சேர்ந்தது அவரது மனித நேயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது என்று பலரும் கூறினர். அதன் பிறகு 3 நாட்கள் கழித்து அறிக்கை வெளியிட்டது. 22 நாட்கள் கழித்து வெளியே வந்தது. மாமல்லபுரத்திற்கு அழைத்து 41 குடும்பத்தினரும் அழைத்து ஆறுதல் சொன்னது என்று தொடர்ந்து பல சர்ச்சைகளில் விஜய் சிக்கினார். இப்படியாக விஜய் மீது அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கரூர் சம்பவத்தை அடுத்து சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது விஜய்க்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களை கைது செய்வதற்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் விஜயை சந்திப்பதற்காக போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.